எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே நாம் என்ன பார்த்தோம் என்றால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று பத்மு தீவிலே இருந்த யோவான் அதை வெளிப்படுத்துகிறார். சுவிசேஷகன் நிறைய 3 காரியங்களை 3 நிருபங்களை எழுதுகிறார். சுவிசேஷம் அல்லாமல் 3 நிருபங்களை எழுதுகிறார். அதிலே இந்த விதமாக அவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த வார்த்தை வெளிப்பட்ட போது, அந்த வார்த்தையை நாங்கள் 1ஆம் வசனத்திலே தான் அதை நாம் பார்த்தோம். வார்த்தை வெளிப்பட்டது, அதை நாங்கள் தொட்டோம், அதை நாங்கள் பார்த்தோம், அவரோடு சகவாசம் பண்ணினோம் என்று சொல்கிறார். அப்போ அதனுடைய அனுபவமாகத்தான் அதை பொதுவாக சொல்லும் போது, நாங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்றால், முதலாவது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த ஐக்கியம் நிலை பெற்றிருந்தது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துதாமே வைத்திருக்கிறார். அந்த ஐக்கியம் எப்படி இருந்தது என்பதை நாம் 2-3 காரியங்களாக கூட பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சகோதரன் கூட வேறு விதமாக குறிப்பிட்டார். ஒரு ஐக்கியம் எப்படி இருக்கணும்? ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது குரூப் இல்லை. இட் இஸ் நாட் அ குரூப். இது ஒரு குழு அல்ல, இது ஒரு ஃபெல்லோஷிப். இந்த ஃபெல்லோஷிப் என்பது முதலாவது யோவான் சொல்லுகிறபடி பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். யோவான் அவர் தேவனுடைய சீஷன், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தா, வல்லமையுள்ள தேவனை நாம் ஒரு காலம் காண முடியாது. அவருடைய வல்லமை அக்னிமயமானவர், எரிச்சல் உள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், பிரகாசம் உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை இந்த மனித கண்களினாலே கைகளினாலே தொட முடியாது, பார்க்க முடியாது. ஆகவேதான் தேவன் மனுவாக இந்த உலகத்திலே வருகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மனித உலகத்திற்கு வந்த மனித தெய்வம், தேவன், ஆண்டவர். அந்த ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நாம் தொட்டு பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், அவர் தூங்குவதை பார்க்கலாம், அவர் செய்வதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் தேவாதி தேவனை அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். ஆகவேதான் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனும் அல்லது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் ஐக்கியம் அல்ல. ஒரு 2 பேர் 3 பேர் வரும்போது ஒரு ஐக்கியம் வருகிறது, 4 பேர் வரும்போது ஐக்கியம் வருகிறது, அல்லது 40 பேர் வரும்போது ஒரு ஐக்கியம் உருவாகிறது. அந்த உருவாக்கப்பட்ட ஐக்கியம் அல்லது உருவான ஐக்கியம் ஒரு குழு அல்ல, ஒரு குரூப் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம தொடர்பு கொள்ளணும்னாக்க, ஒவ்வொரு தனி மனிதனும், இப்ப என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் இங்க இருக்கிறேன், திருச்சியில இருக்கேன், அண்ணன் தூத்துக்குடியில இருக்காங்க, சென்னையில ஆண்ட்ரோன் இருக்காரு, வில்சன் நாகர்கோவில் இருக்காரு, இது மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இப்படி பல பேர் நம் பல இடங்களில இருந்து இந்த கூகுள் பிரேயர் மூலமாக இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டதுனால கூகுள் பிரேயர்ல நாம் கூடுகிறோம்.
அப்போ இது ஒரு ஐக்கியம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாம் கூடுகிறோம். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி வாக்கு பண்ணினதை விசுவாசித்துத்தான் நாம் இங்கே கூடுகிறோம். அதிலே தேவன் யார் மூலமாவது செய்தியை கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி நாம் கேள்விப்படுகிறோம், கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்ள படிக்கத்தான் நாம் இயேசுவினுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவோடு கூடவே நாம் இருக்க முடியும். ஐக்கியப்படுவது என்பது ஒரு செகண்ட்ல நடந்துறாது. வளர்ச்சி ஒன்று இருக்கிறது. நாம் வளர தேவ வசனத்தை வாசிக்க நம்முடைய குறைகள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை நாம் அதிக அறிவின் மேன்மைக்காக பரிசுத்த பவுல் அவ்வளவு நிருபங்களை எழுதினார், அவ்வளவு இடங்களுக்கு போனார், பயங்கரமான ஊழியத்தை செய்தார். உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான அளவுக்கு அவருடைய பிரசங்கத்திலே வல்லமை இருந்தது. அவர் செய்தார், நடந்தார், போனார். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐக்கியப்பட்டிருந்தார். எப்படி ஐக்கியப்பட்டிருந்தார் என்றால் பல விதங்களில் சொல்லலாம். இது ஒரு நீண்ட செய்தியாகும். ஆகவே ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறையும் கூட நாம் இதை தொடர் போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ச்சி நிலைக்கு நாம் வர முடியும். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் பூரணராகிவிட முடியாது. அது தேவனுடைய, அது முதலாவது 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி, எல்கேஜி மாதிரி. ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் எல்கேஜி மாதிரி, அவன் வளர வேண்டும் என்பது தேவ சித்தம். எப்படி வளர்வது? இயேசு கிறிஸ்துவோடு பழகத்தான் வளர முடியும். அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே அமர்ந்து கேட்கும் போதுதான் நாம் வளர்ச்சி அடைய முடியும். ரிட்ரீட்ல நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டது. உமது வசனம் என் கால்களுக்கு கீழும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கால்கள் நடக்கக்கூடியது, பாதை வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, நாம் இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் நாம் நடக்கிறோம். டெய்லி பிரச்சனை வருது, டெய்லி சங்கடங்கள் வருது, டெய்லி ஏதாவது ஒரு உலக பிரச்சனையோ, ஆவிக்குரிய பிரச்சனையோ, ஏதாவது ஒரு பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, ஏதாவது ஒரு சிறு மனஸ்தாபமோ இப்படி வரத்தான் செய்யுது. இது டெய்லி வருது. அப்ப அந்த பிரச்சனையை நாம் எப்படி டெய்லி நாம சாதிப்பது, அதை தீர்ப்பது? தேவ வசனம் நமக்கு தீபமாக இருக்க வேண்டும், வெளிச்சம் இருக்க வேண்டும், ஒளி இருக்க வேண்டும். அந்த ஒளி ஒரே நாள்ல நமக்கு பூர்ணமா கிடைக்கிறாரு. தேவன் நமக்குள்ளாக அந்த ஒளியை அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆவி மூலமாகத்தான் நாம் வெளிச்சத்தை பெற முடியும். அதில்தான் தீபம் வருகிறது. ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், 1ஆம் கிளாஸ் படிக்கிறான்னாக்கா அது 1ஆம் கிளாஸ்க்குரிய பாடம், 1ஆம் கிளாஸ்க்குள்ள அறிவு தான் இருக்கும். அது மாதிரி ஒரு சின்ன திரி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது எந்த அளவுக்கு எரியும்? ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அது ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு கடற்கரையில நீங்கள் போய் பாருங்கள், கப்பல் எல்லாம் வரத்தக்கதாக அங்க என்ன இருக்குது? ஒளி விளக்கு இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? டார்ச் லைட் நம்ம மாதிரி சொல்லுவோம். எனக்கு தமிழ்ல அது வரல. அந்த கடற்கரையில இப்போ தூரத்துல இருந்து படகுகள், கப்பல்கள் பார்த்து கொள்ளும், கடற்கரை இங்க இருக்குதுன்னு அறிந்து கொள்ளும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரத்தான் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும். இப்ப நான் 55 ஆண்டுகளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல தோல்விகள் வந்திருக்கிறது, பல விழுதல்கள் வந்திருக்கிறது, பல வெற்றிகள் இருந்திருக்கிறது, பல விசுவாசத்திலே ஜெயித்திருக்கிறேன், பல தேவனுக்காக பல காரியங்களை செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். இப்ப என்னுடைய 50 ஆண்டு கால ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை போன வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த சகோதரத்துல நம்ம எதிர்பார்ப்பது அது நியாயம் அல்ல, அது ஞானமும் அல்ல. அப்ப அதற்கேற்ற 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவனுக்கு நான் காலேஜ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தர முடியாது. அப்ப நம்ம வளரணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியில தேவனுடைய வெளிச்சம் வரணும்.
அந்த வெளிச்சம் நமக்குள்ள வருவதற்கு நாம் தினமும் காலையிலே ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவன் கிறிஸ்துவோடு தொடர்பு கொள்வது. மாலையிலே ஜெபிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்க வேண்டும். மாலையில முந்தையெல்லாம் மலைக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். நான் திருச்சியில் இருக்கும்போது காடுகள் இருந்த இடம், இப்ப நான் இருக்கிற வீடே காடு தான், அங்க வந்து ஜெபிப்போம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லாட்டி நான் வீட்டுல எனக்கு தனி ரூம் இருந்ததுன்னா மேலேயோ அது வீட்லயோ நான் தனியா ஜெபிப்பேன். சகோதரர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது ஐக்கியமாக ஜெபிப்போம். அப்போ தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ நம்முடைய ஐக்கியம், அந்த தனிப்பட்ட மனிதன் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் ஸ்திரப்படும், பலப்படும், வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடையும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா நீங்க இந்த 1 யோவான் 1 அதிகாரம் யாராவது ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 5, 6, 7 மூணுமே தான். 5 வசனத்தை வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. முதல் வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவன் ஒளியா இருக்கிறார். இது அவரிடத்தில் நம்ம கேட்டு, அந்த இயேசு கிறிஸ்துவத்துல கேட்டு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் போது நம்ம கேட்டு இது பண்றோம். அடுத்து 6ஆம் வசனம், ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த 3 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்கள். நான் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டிருக்கேன், நான் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன சாட்சி, அதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா 5ஆம் வசனத்துல நம்ம அதுதான் வாசித்தோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. தேவன் ஒளியா இருக்கிறாருன்னா வெளிச்சமா இருக்காரு, பரிசுத்தமா இருக்காரு, மகிமையா இருக்காரு. அந்த மகிமையின் ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்றாரு. மகிமையின் அறிவாகிய ஒளின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒளி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் வருஷம் இருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட க்ளோஸா வருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய ஆவியிலே வெளிச்சம் வரும். வெளிச்சம் வர வர வரதான் வெளிச்சத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை பார்ப்போம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு குண்டு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வெளிச்சமா இருந்தா நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஊசி விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், இருட்டு வீட்டுல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதே வீட்டுக்குள்ள வெளிச்சம் போட்டு இருந்தா, நல்ல பவர்ஃபுல்லா வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த ஊசி விழுந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன தங்க மோதிரம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அல்லது சின்ன ஒரு குண்டுமணி மாதிரி ஒரு தங்கத்துல ஒரு பொருள், வெளியேறப்பட்ட ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அந்த இருட்டு வீட்டுல நம்ம நேரடிதான் பார்ப்போம், கிடைக்காது, கஷ்டம். ஏன்னா அங்க இருள் இருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள லைட் போட்டோம்னா அந்த லைட் வெளிச்சத்துல அந்த தங்கத்தையோ இழந்த பொருளையோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, இது எதற்கு ஒப்புன்னா, நம்முடைய இருதயம் தேவன், நம்முடைய முதல் வசனத்தை நான் சொன்னபடி நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணெய் இருக்குதோ, திரி ஒழுங்கா இருக்குதோ, அந்த திரியில கருப்பு இல்லாம இருக்குதோ, அப்பதான் நம்ம எரிய தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது ஒரு செய்தியை நாம கேட்கும்போது நாம உயிரடைவோம். கடந்த வாரத்துல கூட நான் அதை சொன்னேன். உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது என்பது வேறுன்னு சொன்னேன். வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்போடு இருப்பது மிக முக்கியம். அந்த உயிர்ப்போடு இருப்பதற்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்குள் வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கே ஒரு ஐக்கியம் வேண்டியதா இருந்துச்சு.
நல்லா கவனிச்சுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டியதா இருந்துச்சு. அல்லது இயேசு கிறிஸ்துவே ஒரு ஐக்கியத்தை தெரிந்து கொண்டார். 12 பேர் எடுத்துக்கங்க. முதல்ல 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அந்த 12 சீஷர்களும் ஒரே நாள்ல வெளிச்சமாகி ஒரே நாள்ல முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்துட்டாங்களா? இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் கூட தொட்டு பார்த்தவங்க, அவரோட சாப்பிட்டவங்க, இயேசு சாமி எச்சி துப்புனா கூட அதுல அற்புதம் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க, கண்ணால பார்த்தவங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான், நான் ஒருத்தன் இடது பக்கத்துல இருக்கணும், நான் ஒருத்தன் வலது பக்கத்துல இருக்கணும்னு ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட போய் வேண்டிக்கிறான். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், மூத்த அப்போஸ்தலன், மூத்த தேவ மனிதன் தான். மூத்த தேவ மனிதன் சொல்ல போனா க்ளோஸா இருக்கிறவர். அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஆண்டவரே உமக்கு ஒரு காலம் இது நேரிடக்கூடாங்கிற, அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த ஒரு சகோதரனை, தான் தெரிந்து கொண்ட சகோதரனை, எல்லாவற்றையும் விட்டு வந்த ஒரு சகோதரனை, தகப்பனையும் தாயும் படவையும் விட்டுட்டு வந்தவன், தொழில விட்டுட்டு வந்தவன், அவனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். எப்படி கடிந்து கொள்றார்? அப்பாலை போ சாத்தானே, யூ ஃபூல், யூ சாட்டன், கெட் பிஹைண்ட் மீங்கிற. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய வளர்ச்சி அவ்வளவுதான். ஆண்டு ஒரேடியா கழிச்சு பிடிச்சு தள்ளி வெளியே போடுறன்னு சொல்லலையே. அவர் என்ன சொல்லுகிறார்? கண்டிக்கிறார். அதே மாதிரிதான் அந்த சிறு ஐக்கியத்திலே தேவன் கண்டிப்பை தருகிறார். எதுக்கு அந்த கண்டிப்பை தருகிறார் என்றால், அவனை பயன்படுத்தும், அவனை தள்ளி விடுகிறவர் அல்ல. அவன் மறுதளித்தான். அவ்வளவு நல்ல க்ளோஸா இருந்தவன் மறுதளித்தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது வளரக்கூடிய இது. இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சிறு குழந்தை எடுத்தோன்னு எழுச்சுதாண்டு ஓடுறது இல்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துவிட்டு தான் பூர்ணமா இருக்கும். உங்களிடத்திலோ என்னை பார்த்தீர்கள் என்றால் என்னிடத்துல எத்தனையோ குறை இருக்குது. இன்னைக்கு இந்த ஜெபத்தை இங்க வர்றதுக்கு முன்னால ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால நான் என்னத்தான் நொறுக்கிட்டு இருந்தேன். என்ன நொறுக்கிட்டு இருந்தேன்? ஆண்டவரே ஐக்கியம் பெருகணுமே, உமக்கு நீர் ஒரு ஐக்கியத்தை வச்சிருந்தீங்களப்பா. அப்ப அந்த ஒரு ஐக்கியம் தேவனோடு ஐக்கியப்பட்டு, இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியப்பட்டு போமானால், தனி மனிதன் நான் என்னை எடுத்துக்கொண்டால், நான் தெய்வ செய்தி கொடுக்கிற நான் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அந்த கன்சர்ன் வரணும். எனக்கு பிறன் யார் என்று கேட்டான்ல, நல்ல சமாரியனா தானே கேட்டான். அவன் கண்டு காணாம போலியே. ஆசாரியனா இருந்தான், பரிசேயன்னு இருந்தாங்க, பார்த்தான் போயிட்டான். இட் இஸ் நன் ஆஃப் மை ஒர்க். அக்கறை கிடையாது. ஐயோ குற்றுயிரா கிடக்குறானே, யாரும் என்னாச்சோ ஏதாச்சோ, நம்மால ஏதாச்சும் உதவி முடியுமான்னு அந்த நல்ல சமாரியனுக்கு தான் அந்த பாரம் இருந்துச்சு. ஒரு ஐக்கியம் என்று சொல்லும் போது மூத்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த பாரம் வேணும், எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியம் அப்படித்தான் இருந்துச்சு. ஒருத்தன் காட்டி கொடுக்கறான், ஒருத்தன் மறுதளிக்கிறான், கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. யாரையுமே அவர் கடிந்து கண்டனம் படித்து கொடுத்தார். என்னிடத்தில் கற்றும் கேட்டும் கொள்ளுங்கள் என்று சொல்றார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குதும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா பாருங்க, அந்த 3 வருஷம் முடிஞ்சது. மறுபடியும் என்ன செய்யறாரு பேதுரு? என்ன செய்யறாரு? சீசர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து மரித்தாச்சு, உயிரோடு எழுந்து போயிட்டாரு. யோவான் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, கடைசி அதிகாரத்துல, நான் மீன் பிடிக்க போறேன்ட்டாரு. என் வேலையை பார்க்க போறேன், என்னுடைய வேலையை நான் பார்க்க போகிறேன், நான் மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டாருல்ல. பிற்பாடும் கூட அவர்கள் உணர்வடையவில்லை, உயிர்ப்போடு இல்லை. உயிரோடு இருந்தார்கள், ஆனால் உயிர்ப்போடு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்கடி இந்த அனுபவம் நமக்கே வந்துடும். நீங்க எத்தனை வயசானாலும் சரி, எனக்கு 53 55 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் சரி, நானும் குறைவுள்ளவன் என்பதை நான் ஆண்டவருடைய சமூகத்திலும் சரி, சகோதரத்திலும் சரி, நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை கண்ணார கண்டவன், உயிரோடு எழுப்பினதை பார்த்தவன். இந்த இயேசு வருவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் தான் போக்குல போயிட்டான். இயேசு கிறிஸ்துவோட உள்ள ஐக்கியம் அவர் இருந்தோடு சரி. இப்ப நமக்கு வேற ஐக்கியம், வேற இடம், எனக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? பழைய வேலைக்கு நான் போறேன். தேவ வேலை வேண்டாம். இந்த கல்லின் மேல என் சபை கட்டுவேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தத்தை எங்க மறந்து போயிருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு அற்று போயிட்டு, அந்த ஆவி சரியில்லை. அந்த ஆவியிலே ஒரு கரை வந்துருச்சு, அல்லது ஆவியிலே ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவி ஒரு பையின்னு வச்சுக்கலாம், அந்த பையில ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னு பாருங்க. அவர் வர்றார், தேடி வர்றார். எல்லாத்தையும் விட்டு மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன இருக்கிறவனையும் சேர்ந்து கூட்டிட்டு போன அந்த பேதுருவை தேடி வர்றார். அதுதான் ஐக்கியம், அதுதான் இயேசு கிறிஸ்து, அதுதான் மூத்த சகோதரன், அதுதான் தேவனுடைய பிள்ளை, அதுதான் தேவனுடைய முதிர்ச்சி. இதுதான் நம்ம ஆவிக்குரிய ஒரு அக்கறை, கன்சர்ன் ஃபார் த சோல். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாதான் அந்த நம்முடைய ஆவியிலே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும், ஒளி வர ஆரம்பிக்கும். ஒளி வர 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 என்ன ஆகும்னாக்க நம்ம இன்னும் பலன் அடையும், இன்னும் வெளிச்சத்திலே இன்னும் நல்லா நடப்போம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்போம். இன்னும் நமக்கு பாரம் வரணும் என்றால் நம்முடைய முழங்கால்கள் தான் முடங்க வேண்டும். ஒரு ஐக்கியத்திலே குறைவு வருகிறது என்றால் அங்கு முழங்கால்கள் முடங்கவில்லை என்று அர்த்தம். நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து கொண்டிருந்தேன். சால்வேஷன் ஆர்மி ஆரம்பித்த ஜெனரல் பூத், அவருடைய தகப்பனார் என்று நினைக்கிறேன், வில்லியம் பிரேம்வெல். ஆத்துமாக்கள் வராத காலங்கள் அந்த நாட்களில் வெளிநாட்டில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன் 36 மணி நேரம் முழங்காலிலே நின்றாராம். 24+12 hours, 36 மணி நேரம் தேவ சமூகத்திலே இருந்தாராம். கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். ஆத்துமாக்கள் வேண்டும், எழுப்புதல் வேண்டும். இங்க நம்ம பாருங்க, 1 hour கூடி ஜெபிக்கிற புதன்கிழமையில 6 பேர், 5 பேர், 4 பேர், 3 பேர் தான் வர்றோம். அதாவது சில சமயத்துல உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வேலையில் பழு இருக்கலாம். நான் அதை அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. நம்மால் முடியும். 8:30 மணிக்கு பிரேயர் நமக்கு தெரியும். குறைஞ்சது ஒரு 8:40 ஒரு 10 நிமிஷம் பாட்டு போடுவாங்க. அதுக்குள்ளே வந்துடணும்னு இருக்கணும். இன்னும் நம்ம ரொம்ப அக்கறை உள்ளவங்க இருந்தா கரெக்டா 8:30க்கு வந்துடணும். வேறு எந்த காரணமும் இல்லாமல் இருந்தால் 8:30க்காக நம்ம வந்துடணும். நம்ம வரலன்னாக்கா நம்முடைய ஐக்கியம் என்றால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எனக்கும் உள்ள ஐக்கியம் சரியில்லை என்று அர்த்தம். கொஞ்சம் அதுல தொய்வு இருக்குது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட்டாதான் குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பாருங்க. சகோதர ஐக்கியம் என்பது என்ன? நிறைய காரியங்கள் வசனத்தை நிறைய வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் இன்னைக்கு சொல்ல போறது இல்லை. நீங்க 133ஆம் சங்கீதம் எடுங்க, தயவுசெய்து அதை எடுங்க தம்பி. 133வது சங்கீதம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தெய்வத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் படைக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதுதான் ஐக்கியத்தினுடைய இலக்கணமே. ஐக்கியத்தினால என்ன நன்மை? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுது. ஒன்னஸ் இருக்கணும், ஒரே மனம் இருக்கணும், 2 மன அரசு இருக்கக்கூடாது. குறைகள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்திலே குறைகள் இருந்துச்சு. நிறைய பேர் ஆக 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 குறைகள் நிறைய வரத்தான் செய்யும். அடுத்தது எல்லாரும் ஒரே ஸ்டேஜ்ல இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சிலர் கல்லூரி படிப்பு வந்திருப்போம். கல்லூரி படிப்புனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 வருஷம் தான் ஆயிருக்கும், சிலருக்கு 10 வருஷம் தான் ஆயிருக்கும், சிலருக்கு 20 வருஷம் ஆயிருக்கும், 30 வருஷம் ஆயிருக்கும். எத்தனை வருஷம் ஆன
கிறிஸ்துவோடு நெருங்கின சகவாசம் இல்லாவிட்டால் 100 வருஷம் ஆவிக்குரிய மனுஷன்னு சொன்னாலும் அவன் நரகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் பிசாசு என்ன செய்கிறான் என்றால், ஒரு பரிசுத்தவான் இந்த மோட்சத்துக்கு கேட்டு உள்ள நுழையிற வரைக்கும் அவனை போய் போட்டு போட்டு சட்டை பின்னால இருந்து இழுக்கலாமான்னு தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் அவ்வளவு பெரிய துருதுரு சுறுசுறுப்பான மனிதன். ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், the devil won't allow a saint to enter into the gates of heaven, still then he is pulling back. பின்னால பிடிச்சிருப்பான், பின்வாங்கறதுக்கு எழுப்பான். அம்மா ஒரு பரிசுத்தவான் அப்படி சொல்லுகிறார், மோட்சத்தின் கோட்டை தாண்டறதுக்கு முன்னால வரைக்கும் பிடிச்சிருப்பான். உண்மையானவர்களே, தேவன் சகோதரர் ஒருமித்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரே இருதயம், ஒரே மனம் வர்றது எப்ப வரும்? நம்முடைய ஆவி சரியா இருக்கும் போதுதான். நம்முடைய ஆவி எப்ப சரியா இருக்கும்? நம்முடைய ஆவியிலே தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாதையிலே வெளிச்சம் இருக்க வேண்டும். அங்க வெளிச்சம் இல்லைன்னா இருள் வந்துடும். இருள் என்றால் பாவம், பாவம் என்றால் நிறைய லிஸ்ட் இருக்கும். ஆவிக்குரிய பாவங்கள் நிறைய இருக்குது, மாம்சத்துக்குரிய பாவங்கள் நிறைய இருக்கு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது. தேவ வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். இன்னைக்கு செய்தி கொடுக்கணும்னு திடீர்னு எனக்கு ஒரு இது வரும்போது நான் முன்னாலே கொஞ்சம் ஆயத்தமாயிட்டேன். நேற்றுல இருந்தே கூட நான் ஆயத்தமாய் இருந்தேன். எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் செய்தி கொடுப்பேன் என்று, நான் பகிர்ந்து கொள்வேன் என்று. எத்தனை மணிக்கு எனக்கு சொன்னாலும் உடனே ஆயத்தமாகி விட்டேன். ரெடியா இருக்கணும். அடிக்கடி நான் அதிகமா எல்லா இடத்துலயும் சொல்றேன், எல்லா சபைக்கும் சொல்றேன், தேவனுடைய இயேசு என்னை ரட்சித்தார். நான் பாவியா இருந்தேன், அக்கிரமக்காரன் இருந்தேன், அநியாயக்காரனா இருந்தேன், அசுத்தனா இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். இதுதான் செய்தி, இதுதான் சாட்சி. இத சொல்றதுக்கு நீங்க ரெடியா இல்லைனாக்கா நீங்க ஆவிக்குரிய மனுஷனே இல்ல. ஏற்கனவே உள்ள சகோதரர் சொல்லுவது அது பழசா இருக்கலாம். ஆனால் புதிய ஒரு மனிதனுக்கு நீங்க சொல்லாமே. புத்தியுள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகைகள் லிஸ்ட்ல எல்லாம் வர்றோம். மணவாளன் வந்துட்டாருன்னு தெரியும், காத்திருக்க சொல்லி வந்திருக்கு. 10 பேர் தூங்கிட்டா இருந்தாங்க, 5 பேரு விளக்கோட எண்ணெய் திரி எல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க. அழைப்பு வந்தது, இவங்களும் இருந்துச்சாங்க, அவங்களும் இருந்துச்சாங்க. ஆனா சிலருடைய விளக்கு அணைந்து விட்டது. 5 பேர் புத்தி இல்லை, ஏன்னா விளக்கு அணைஞ்சு போச்சு. அவங்க லேட்டா தான் போய் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து போய் பாக்குறாங்க. உங்களை அறியன்ட்டார். நல்லா கவனிச்சுங்க, எல்லாரும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டவர்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாம் ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவங்க. ஆனால் ஆயத்தம் இல்லை, விளக்கு எரியல. இந்த விளக்கு நம்முடைய சரீரத்துல நம்முடைய ஜீவன் பிரிகிற வரைக்கும், நம்முடைய ஜீவனை ஆண்டவருடைய கையில நாம் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அல்லேலூயா போறது ஈஸிங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்றது ஈஸி. ஏன் தேவ வசனத்தை நாம் எடுத்துட்டு பிரசங்கம் பண்றது கூட ஓரளவுக்கு சொல்றேன், ஈஸி. ஆனால் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு தினந்தோறும் இருப்பது கஷ்டம். முழங்கால் போடுறது கஷ்டம். வயசாயிடுச்சு, பரவாயில்ல, உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஐக்கியம் அதுதான். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அசைவாடணும். சர்ச்சில் போய் நீங்க 1000 மணி நேரம் கூட இருக்கலாங்க, தாராளமா இருக்கலாம். கிறிஸ்துமஸ் சமயத்துல இவ்வளவு நேரம் கூட இருக்கலாம். கூகுள் ப்ரேயருக்கோ இல்லையா, நீங்க சர்ச்சில் போய் பாருங்க, நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும், நல்ல வேலை இருக்கும், பாடல் இருக்கும், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் கிறிஸ்துவோடு நான் பேசி கொண்டிருக்கிற நேரம், நம்முடைய ஆத்மா தேவனோடு ஒட்டி கொள்ளணும். 119 சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். நமக்கு ரிட்ரீட் ஆக்சுவலா 5-6 நாள் இருந்திருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஏன்னாக்கா இந்த வார்த்தை அதிகமா வரும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உங்களுடைய வசனம் என்னை உயிர்ப்பித்ததுன்னு இருக்கும். அது ஆண்டவரா கொடுத்த வசனம். இந்த போன வருஷத்துல தேவன் கொடுத்த அந்த வார்த்தை, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சங்கிறது ஆண்டு கொடுத்த வசனம் மெய்யாகவே. அது இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் தியானித்து கொண்டே இருக்கிறோம். அருமையான இந்த வருஷத்துல நாம் தேவனோடு ஐக்கியப்படும், இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாக ஒட்டுவோம்.
அப்படி ஒட்டினாதான் நமக்கு இது அங்கே ஒருமித்து இருக்கணும். ஐக்கியமா இருக்கிறோம். இதோ சவுல் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை வாசிக்கின்ற ஒருத்தர், இதோ சவுல் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஒரு 5 காரியங்கள் கிடைக்கும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இந்த ஐக்கியத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை கூட செய்யலையா? கணக்கு பாருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட்டாரா? கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு, கண்ணீர் விட்ட காலங்கள் உண்டு, தடுமாறின காலங்கள் உண்டு, விழுந்து போன காலங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையை வேண்டான்னு கசக்கி ஒதுக்கிடலாமாங்கிற நேரங்கள் எத்தனையோ வந்திருக்கு. எனக்கு வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையை வைத்தே சொல்லுகிறேன். ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. ஏன்? ஒரு ஐக்கியம் இருக்கு. அந்த ஐக்கியத்திற்கு சகோதரர் எப்படா பார்ப்போம், எப்படா ஐக்கிய சகோதரனோட டைம் கிடைச்சா பேசுவோம். எதை பேசுவோம்? ஏன்னா நம்முடைய ஆவியும் அந்த சகோதரன் யார் இடத்துல பேசுகிறோமோ அந்த சகோதரனோடு உள்ள ஆவியும் ஒருமித்து இருக்கும்போது அங்கே நன்மை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. எரிச்சல் வந்ததுன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். அது எப்படி நல்ல நன்மையும் இன்பமுமா இருக்குது தேவ வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை இது மிகவும் ஜாக்கிரதையான ஒரு, அதாவது எப்படின்னா இடுக்கமான வாசல் தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அப்படிதான் நடத்தினார். சில நேரங்களிலே கண்டித்தார். சில நேரங்களில் சீஷர்கள் தகாத விதமான இந்த பயிர் வழியா போகும்போது என்ன செய்யறாங்க, கொய்து சாப்பிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் உங்க சீஷர்கள் தகாததை செய்யறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவங்களை டிஃபெண்ட் பண்றாரு. மற்றவங்க குற்றம் சாட்டும் போது நோ, ஆண்டவர் காப்பாத்துறாரு. அதுதான் ஐக்கியம். அங்கே குறைகள் இருக்கும், கட்டாயம் இருக்கும். நம்முடைய ஐக்கியத்திலே நம்ம குறைகள் இல்லாம இருக்காது. எந்த ஐக்கியத்துல நீங்க எடுத்துங்க, குறைகள் இல்லாம இருக்கான்னு பாருங்க. நான் எத்தனையோ ஐக்கியங்களை பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனையோ பேர் வர்றாங்க, ஜெபம் பண்ண வர்றாங்க, பேசுறாங்க. அவன் சில சமயத்துல என்னிடத்துல சில காரியங்கள் எல்லாம் கேட்டு நானும் சிலதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். வார்த்தைகள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கே சார், இப்படி செய்யறாங்களே சார், இப்படி செய்யறாங்களே சார், இது சரியாம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படியே காதெல்லாம் விரிச்சு இன்னும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க மாட்டேன். பிரதர், அதுக்கு நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு தான் கேட்பேன். எனக்கு நீங்க சொல்றதுப்ப கேட்டா பாரமா இருக்காது. உண்மையா இருக்குமானா நம்ம 2 பேரும் கத்துட்டு தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன். கிறிஸ்துவோடு நாம் இன்னும் ஐக்கியப்படல. சர்ச்சில் நம்ம என்ன வாசிக்கிறோம், அப்பம் பிற்கும் போது என்ன சொல்றாரு ஐயர், என்ன சொல்றாங்க ரெவரண்ட், நாம் பிற்கிற அப்பம் சொல்லுங்களேன் யாராவது. கம்யூனியன் எடுத்துக்கும் போது என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறது. அப்புறம் அங்கே ஐக்கியம் என்று ஒரு வார்த்தை வரும். உண்மையான இருதயத்தோடு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாக இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கணும். அதனால சில சமயத்துல வாங்கலாமா வேண்டாமான்னு எண்ணத்தோடே இருப்பேன். கொஞ்ச நேரம் என்னை ஆராய்ந்து பார்த்து தான் போய் வாங்கணும். அது யார் கொடுக்குறாங்களோ அது வேற விஷயம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பு, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், அது என்ன செய்யும்னாக்க ஒரு ஐக்கியத்தை கட்டும். இடித்து போடவல்ல, கட்டும். எப்படி கட்டும்? அவனுக்கு நன்மை செய்யும். உன் சகோதரனுக்கு ஒரு குறை ஒன்று இருக்கு நினைக்கிறியா, உதவி செய். உன்னால முடியுமா, உதவி செய். முடியலையா, ஜெப உதவி செய். முடியலையா, ஒரு வார்த்தை பேசு. சகோதரனை பயப்படாத, உன் குடும்பம் செலுத்திரும், கஷ்டப்படாத. சில உனக்கு ஆண்டவர் எதுவும் சொன்னாரா, ஆலோசனை கொடுத்திருக்காரா, அது சொல்லுங்க. இதோ சவுல் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. எப்படா கூகுள் பிரேயர் வரும், எப்படா சகோதரனுடைய பேர் அந்த இதுல வரும், லிஸ்ட்ல வரும், பார்க்கலாமே. கேப்ரியல் பேர் இருக்கா, ஐசக் இருக்கா, இளங்கொன்னு இருக்காரா, சார்ல்சன் இருக்காரா, ஆண்ட்ரோன் இருக்காரா, அப்படி எனக்கு ஒரு ஆசை வந்து கொண்டேதான் இருக்கும். எப்போதும் வந்துட்டு இருக்கும். ஒரு ஆசை இருக்குது. அது மாம்ச ஆசை அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இல்லைன்னா அவரோட பேசலாம். நமக்கு என்னங்க வேற உலகத்தை மனுஷன் சினிமாக்காரனே அவனையும் பத்தி நம்ம பேச போறோம். கிறிஸ்துவை பற்றி பேசுவோம், இல்லைன்னா ஐக்கியத்துல இப்படி நடந்ததை பத்தி பேசுவோம். இது இப்படி சரி பண்ணலாம், இப்படி சரி பண்ணலாம், இப்படி குணசேகரன்
அந்த கிறிஸ்துவனுடைய உள்ள ஐக்கியம், அவர் தேவனோடு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார், நானும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். 2 சவுல் பேசும்போது நேரம் போனதே தெரியல. அருமையானவர்களே, ஐக்கியத்தை நாம் காணப்படுத்தும். இதுக்கு நிறைய பேர் கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிப்போம். அன்பினால் கூட்டி இணைக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வச்சிருந்தார். குறைகளுடைய மக்களை வைத்திருந்தார், அவர்களை சரிப்படுத்தினார். அவங்கதான் பிற்பாடு இந்த உலகத்தை கலக்கவர்களானார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் எடுத்தால் நிறைய நேரம் ஆகும். அன்று சித்தமான வரக்கூடிய நாட்களிலே பார்க்கலாம். These are the people who turned the world upside down என்று சொன்னார்கள். உலகத்தை தலைகீழாக மாற்றி இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நம்ம இருக்கிற இடத்துல அப்படி நம்மளை குறித்து சொல்லணும். இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம்? மாதிரி சவுல் கூடுமான வரைக்கும் நேரம் கிடைக்கும் போது நாம் இந்த கூகுள் பிரேயர்லோ, புதன்கிழமை பிரேயர்லயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற சவுலையும் வரவழைப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுவோம். அதுக்காக ஹேபிச்சுவலா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தெரிந்தும் நாம் செய்தால் அது தப்பு, பாவம். அதனாலதான் ஆண்டவர் சில சமயத்துல கடினமான வார்த்தைகளை பேதுருவிடத்துல பயன்படுத்தினார். ஆனாலும் பின்வாங்கி போனாலும் கூட விடாம கேட்டார் இல்லையா, என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். நம்ம ஆண்டோட்ட அன்பா இருப்போம். இந்த வருஷத்துல தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்போம். இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்று வாஞ்சிப்போம். கட்டாயம் செய்வார். பிரச்சனைகள் நிறைய இருக்கும், கஷ்டங்கள் நிறைய இருக்கும். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. டெய்லி நம்ம யோசிப்போம், டெய்லி. அதுதான் நமக்கு தீபம். தேவ வெளிச்சத்தை தினமும் பெறணும். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். காலையில தேவ சமூகத்துல நம்ம போவோம், எழுந்திருந்து முகத்தை கழுவிட்டு கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய பாத்துல இருப்போம். இளைஞர்களாக இருக்கிறீர்கள், 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருக்கீங்க, இன்னும் அநேகர்கிட்ட பேசணும், ஆண்டவர் குறித்து பேசணும், உங்க சாட்சியை சொல்லுங்க. அப்பதான் நம்ம தேவன்ட்ட சாயங்காலம் ராத்திரில படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த ஆத்மாவை பார்த்துனேன், என்னுடைய சாட்சியை சொன்னேன், அவருடைய பிரச்சனையை சொன்னார், முடத்துல வைக்கிறேன், அவரை கொண்டு வாங்க ஆண்டவரே நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, பகல் முழுவதும் மோசமா இருக்கு, ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மாதிரி ஐக்கியப்பட்டு ரெஸ்ட் கிடைக்கும் போது சாயங்காலத்திலோ அல்லது இரவுல மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் உம்மோட தானே பேசுறேன் ஆண்டவரே, உம்மட்டு தானே கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஐக்கியப்பட வேண்டும். ஜெபத்திலே ஒருமனப்பட வேண்டும். சவுல் ஒருமித்து வாசம் பண்ணும் போது இன்பம் இருக்கும், நன்மையும் இருக்கும். there is goodness, there is happiness. அது மாத்திரம் இல்ல, அங்க அபிஷேகம் இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். there is anointment. தேவனுடைய அனாயின்மெண்ட்டும் போது நம்ம எப்படி இருக்கணும்? தேவ பிரசன்னம். நம்ம குடும்பத்துக்குள்ள தேவ பிரசன்னம் வரும், நம்ம இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் வரும். ஏன்? நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார், அங்க வெளிச்சம் இருக்குது. தேவனுடைய அபிஷேகம் நம் தலையின் மேல் சுமரும். தேவ ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்வார், புறாவை போல் நமது மேலே இருப்பார். அங்கே அபிஷேகம் இருக்கும், மட்டுமல்ல அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். குடும்பத்துல இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். நான் இன்னும் அழுகிறேன், தேவனே என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். தம்பி சொல்லும் போது நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். பொருளாதார பிரச்சனையினாலே ஒரு சகோதரன் வர முடியலையே ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டதே ஆண்டவரே, என்ன செய்ய ஆண்டவரே, ஒரு வார்த்தை எனக்கு நான் கேட்டிருந்திருக்கலாமே. ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லைன்னாக்கா நம்ம கிறிஸ்துவோடு சரியா இன்னும் ஐக்கியப்படலன்னு அர்த்தம். நம்முடைய வேலையிலே செழிப்பை, அற்புதங்களை, அடையாளங்களை தேவன் செய்யாவிட்டால் நாம் இன்னும் சரியில்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவோடு சரியில்லை, மற்ற காரியங்கள் ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருப்போம்,
தேவ பிரசன்னத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும். குடும்பத்துல அப்பதான் ஆசீர்வாதம் வரும். நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் போது அங்கே ஆசீர்வாதம் வரும். கடைசியில என்ன சொல்றாரு அந்த சங்கீதத்துல? வாசிங்க 133 கடைசி வசனம். சீயோன் பர்வதங்கள் மேலும் பணிக்கும் ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும், ஃபாரெவர், என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஜீவன் இருக்கும். தயவு செய்து இதை மறந்து போகாதீங்க. நம்மிடத்துல குறைகள் இருந்தால் அதை அறிக்கையிடுவோம். அதை அறிக்கையிடும் போது நம்ம அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் மன்னிப்பார். அதுக்குத்தான் நம்மளை கூப்பிடுறாரு. ஒரு 10 நிமிஷம் நம்ம முன்ன பின்ன ஆனாலும் கூட 8:40 நம்ம வந்துடணும் அப்படின்னு இருக்கணும். ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் நாம் வைப்போம். கர்த்தர் இன்னும் தேவனோடு ஐக்கியப்படுவதை குறித்த அநேக காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் வழி நடத்தும் போது பார்க்கலாம். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தலைவணங்கி நாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய கருத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை வைப்போம், ஜெபிப்போம். நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே நம்ம வைப்போம். அங்கே என்றென்றைக்கும் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைக்கிறார். விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அதன் நடுவில் உண்டு, ஒரு மனமாற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மனமாற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். தீரவுண்ட வாசல் அடைபடும், நோடுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்மோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அங்கே வெளிச்சம் இருக்கும் ஆண்டவரே, ஒளி இருக்கும் ஆண்டவரே. ஒளியிலே நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். குறைவுடைய மக்களாக நாம் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நீக்கும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவோடு உள்ள இந்த கனெக்ஷன் ஆண்டவரே அநேக சமயத்திலே குறைபடுகிறது கர்த்தாவே. தயவு செய்து மன்னியும் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தினால் கழுவியறலும் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்மோடு கூட எப்பொழுதும் நாங்கள் இருக்கத்தக்கதான் சுபாவத்தின் நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி கொடுக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். மகிமை கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென்.